அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஃபினான்ஸ் கமிட்டியில் நம்ம புதுச்சேரி டு மரக்காணம் 4 வழி சாலை அப்ரூவல் ஆயிருக்கு. இந்த 4 வழி சாலை எந்த மாதிரி திட்டத்தில் கொண்டு வராங்கனாக்கா HAM என்ற திட்டத்து மூலிமா நம்ம புதுச்சேரிக்கு வழங்கியிருக்காரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இந்த HAM திட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாகனம் போகக்கூடிய சாலை மிக பாதுகாப்பான சாலையாக இருக்கும். 47 கிலோமீட்டர் பயணம் பண்ணக்கூடிய சாலை செய்யப்படுறாங்க. அந்த 47 கிலோமீட்டரில் புதுச்சேரிக்கு மட்டும் 34.7 கிலோமீட்டர் வழித்தடங்கள் உருவாகும். சாலை அமைக்கும் போது எவ்வளோ மேன் பவருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு பார்த்தா நேரடியாக ஒரு 8 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு, மறைமுகமாக ஒரு 10 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு கொடுக்குற வாய்ப்பு இந்த திட்டத்தின் மூலிமா கிடைக்கும். அதேமாதிரி இந்த சாலை வசதி ஏற்படும் போது புதுச்சேரி நோக்கி வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் விரைந்து சென்று புதுச்சேரிக்கு அடையணும். சென்னையிலேருந்து வர்றவங்க அதேமாதிரி புதுச்சேரியிலேருந்து கிளம்பும்போது சென்னைக்கு விரைந்து போகணும் தான். அந்த கூட்ட நெரிசல் எதுவுமே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இந்த 4 வழி சாலை அமைவதனால மிகப்பெரிய சுற்றுலா வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அருகில் உள்ள ஆரவில் தமிழகத்திலிருந்து நமக்கு புதுச்சேரி நோக்கி வரவங்க அந்த ஆரவில் பகுதி போய் சுற்றுலா தலத்தை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த 4 வழி சாலை வரும்போது எண்ணற்ற பலன் கிட்டத்தட்ட 4 மாவட்டத்துக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. விழுப்புரம் மாவட்டம், புதுச்சேரி, நாகப்பட்டினம், கன்னியாகுமரியிலிருந்து கடற்கரை மார்க்கமாக செல்லக்கூடிய அனைத்து வழித்தடங்களுக்கும் இது மிகப்பெரிய வளர்ச்சியாக இருக்கும். இதில் 2 ரயில்வே ஸ்டேஷனை லிங்க் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த HAM ரோடு கொண்டு வர சாலை வசதியில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி 2 ஏர்போர்ட் சென்னையும் புதுச்சேரியும் இணைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி கடலூர் அருகில் இருக்க கடலூர் துறைமுகத்தையும் இணைச்சு இந்த சரக்கு போக்குவரத்து வாய்ப்பு இந்த 4 வழி சாலையாக வழியாக போகக்கூடிய வாய்ப்பு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுச்சேரியிலிருந்து சுற்றுலா மையமாக ஆக்கினாலும் கூட வருவாய் ஈட்டக்கூடிய வாய்ப்பாக கடல் சார்ந்த உற்பத்தி ஆகக்கூடிய மீன்கள், விவசாய பொருட்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்பு மிக எளிமையாக இந்த 4 வழி சாலையாக வழியாடைக்க போகுது. இந்த மரக்காணம் டு புதுச்சேரி வளர்ச்சி என்பது புதுச்சேரிக்கு மட்டுமல்ல, தமிழகத்தை விட்டுள்ள விழுப்புரம் மாவட்டம், அதுக்கு அடுத்த நாகை மாவட்டம், கடலூர் மாவட்டம் அனைத்துமே வளர்ச்சியை நோக்கி போக போகுது. ஆகையால் அனைவரும் மோடிக்கு துணையாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.